ஹே காய்ஸ், வெல்கம் டு மீனூஸ் லைஃப் ஸ்டைல் வித் ஃபேமிலி. இன்றைக்கி என்ன வீடியோன்னா, ஒரு ஸ்பெஷல் பர்சனுக்காக ஒரு ஸ்பெஷலான வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஸ்பெஷல் பர்சனா தெரியல, நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள் சரியா. அவங்க எனக்கு ஸ்பெஷல் பர்சனா இல்லை சும்மா கண்டிப்பாக சொல்லுங்கள். எல்லாருக்கு லைஃப்லேயும் ஒரு மறக்க முடியாத ஒரு கேரக்டர் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அப்புறமா எனக்கும் அதே மாதிரி மறக்க முடியாத கேரக்டர்னா இருக்கும், ஒரு கேரக்டர் இருக்கு. அந்த கேரக்டர் தான் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லியாங்க, தெரியல ஃப்ரெண்டுன்னு தான் நினைக்கிறேன். நானும் ஃபஸ்ட்டு பார்த்தோமே, அந்த நான் பிஎஸ்சி படிக்கும்போது அவங்கள பார்த்ததுலேருந்தே இன்னைக்கு வரைக்கும் ஃபுல்லாக சண்டை, பேசாமல் இருக்கிறது, வருஷம் கணக்காக பேசாமல் இருக்குது, அடுத்து திருப்பி பேசுறது, திருப்பி 6 மாதம் பேசாமல் இருக்கிறது, அடுத்து உடனே பேசுறது, ஒரு 5 மாதம் பேசுறது, அடுத்து திருப்பி பேசாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷல் பர்சன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இவங்க எனக்கு ஸ்பெஷல் பர்சனா இல்லை இவங்களை கூட வச்சிருக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது நீங்கள் தான் கமெண்டில் சொல்லணும் சரியா. அப்புறமா பயங்கர ஜாலியான ஒரு பர்சன், ஜாலியாகவே இருப்பாங்க. ஆக்சுவலாக ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் பேசாமல் இருக்கிறோன்னா அதுக்கு நாங்களே காரணமாக இருக்க மாட்டோம், வேறு ஏதோ ஒரு தேர்ட் பர்சன் வந்து நுழைஞ்சிருப்பாங்க, அதில் தான் நாங்கள் பேசாமல் இருக்கிறோம். அப்போ ஒரு வேளை ஸ்பெஷல் பர்சனாக தான் இருக்கும்ல, திருப்பி பேசுகிறோம்ல, தெரியலை. நீங்கள் கண்டிப்பாக இவங்க எனக்கு ஸ்பெஷல் பர்சனா அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி நீங்கள் யாரையாவது கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷுவர் கமெண்டில் எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள். அப்புறம் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அவங்க கூட ஒரு வீடியோ ஷேர் வரும். நம்பணும், நிஜமாவே வரும். ஓகேவா? நீங்கள் கண்டிப்பாக இப்படிப்பட்டவங்க ஸ்பெஷல் பர்சனானு கூட எனக்கு கமெண்டில் சொல்லலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.